அத்தியாயம் 25. ரோஹி, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? துள்ளலாக ஓடி வந்த சாத்வியை சிறு சிரிப்போடு பார்த்தபடி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிய ரோஹிந்த், ஏன் சாத்வி, எங்காவது வெளியே போகணுமா? சரியாக அவள் எண்ணம் அறிந்து கேட்டவனை கண்டு குட்டி கண்களை சிமிட்டி சிரித்தாள் சாத்விகா. எஸ் ரோஹி, எனக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். டவுனுக்கு கூட்டிட்டு போறியா? முகம் சுருக்கி அவள் கேட்கும் அழகினை ரசிக்க வேண்டிய கலைஞன்தான் ரசிக்க தவறிவிட்டான் போலும். ஓ, போலாமே, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. ரோஹிந்த் சொல்லும் போதே அவன் தந்தையும் அழைத்திருந்தார். இன்னைக்கு சுகர் மாத்திரை வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் தம்பி, அழைச்சிட்டு போறியா? இவர்கள் என்ன பேசினார்கள் என தெரியாமல் மருத்துவ சீட்டுகளை சரிபார்த்தவாறு வந்த தந்தையையும் சாத்வியையும் மாறி மாறி பார்த்தவனின் எண்ணத்தை புரிந்தவளாய், நோ ப்ராப்ளம் ரோஹி, நீ அங்கிளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வா. நம்ம நாளைக்கு கூட போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸை வாங்கிக்கலாம். எனக்கு ஒன்றும் அர்ஜென்டெல்லாம் இல்லை, நிதானமாக கூறி அவனை அனுப்பி வைத்த சாத்வி பராக்கு பார்க்க வெளியே வந்தாள். இங்கு வந்து 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அவள் எதிர்பார்த்து வந்த சூர்யாவின் காதல் மிகப்பெரிய ஏமாற்றமாய் முடியும் என நினைத்து கூட பார்த்ததில்லை அவள். 2 மாதங்களாக ஏதோ ஒரு வகையில் தினமும் அவளை பார்க்கிறான்தான். ஆனாலும் அவன் மனதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் யாரோ போல் ஒவ்வொரு முறையும் கடந்து செல்லும் போதெல்லாம் எத்தனை முறைதான் வலிக்காதது போல் சிரித்து கொண்டே கடந்து செல்வது. ரோஹந்துடன் நெருங்கி பழகுவதைப் போல் நடித்து அவனை வெறுப்பேற்றினாலாவது தன் மீதுள்ள காதலை உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொள்வான் என்ற பலவிதமான மனக்கோட்டை கட்டியவளின் ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிராசையாய் மாறிப்போக மனம் சோர்ந்து போனாள் சாத்வி. இதுநாள் வரை தனது சிறு முக சுணங்கள் கூட வெளிக்காட்டி பழக்கம் இல்லாதவளுக்கு சூர்யாவின் ஒதுக்கம் மனதளவில் பெரும் பாதிப்பை உண்டு செய்வதை பாவம் அவளே உணராது அவன் மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறாள் கள்ளமற்ற இதயக்காரி. சாத்வியின் இத்தகைய காத்திருப்பு காதலை கைகூட வைக்குமா, அல்லது ஒருதலை காதல் இருளில் மூழ்கி கண்ணீரை பரிசளிக்குமா? இதோ இப்போதும் காதல் மயக்கம் முத்தி பராக்கு பார்ப்பதைப் போல் பப்பியோடு திண்ணையில் அமர்ந்து கொண்ட சாத்வி சூர்யா வேலைக்கு செல்ல எப்போது வெளியே வருவான் என ஆவலோடு கண்கள் அலைப்பாய்ந்து சிறுமி போல் குதுகலிக்கும் அந்த உற்சாகத்தை உதாசீனப்படுத்தும் வகையாக இருசக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தவன் பார்வை கிஞ்சித்துக்கும் அவளை சந்திக்கவில்லை. அதே நேரம் குருவும் கதிரும் ஒன்றாக ஒரே பைக்கில் வந்திறங்குவதைக் கண்ட சூர்யா ஏதோ ஞாபகம் வந்தவனாக இருவரையும் அழைத்தான். அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லு என்றபடி வண்டியை விட்டு இறங்க, என்னடே மணி 7 ஆகுது, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்டியா? இருவரும் சூர்யாவிடம் வந்தனர். ஆமாண்ணே, இன்னைக்கு சொக்கம்பட்டி கிராம விவசாயிகளுக்கு வேளாண் விழிப்புணர்வு நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதே காலையிலே புறப்பட்டாச்சு. ஆமா, நீயே 2 பேரும் இம்புட்டு சீக்கிரமா எங்க போயிட்டு வாரிய? தென்னந்தோப்புல இன்னைக்கு தென்னங்கன்னு நடவு, தண்ணி பாய்ச்ச பைப்பு பத்தல, அதே எடுத்துட்டு போக வந்தோம். ஆமா, நீ எதுக்கு கூப்பிட்டியே, என்ன விஷயம்? ஆமாண்ணே, நேத்திக்கே சொல்லணும்னு நினைச்சேன், ராத்திரி லேட்டா வந்ததுல மறந்துட்டேன். நம்ம கோபாலண்ண அவர் மவ கல்யாணத்துக்கு மட்டை உரிச்ச தேங்காய் 800 தோரணங்கட்ட 4 செட்டு வாழைக்கண்டு தாரோட வேணும்னு நேத்து வழியில பார்த்து சொல்லிவிட்டு போனாரு. நாளைக்கு பொழுதுக்கா கொடுத்தா போதும், அதை சொல்லதேன் கூப்பிட்டேன் என்றிட, சரிடே நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா என்ற குரு அப்போதுதான் கண்டான் திண்ணையில் அமர்ந்து ரோஹந்த் வீட்டு பப்பியை கொஞ்சிக் கொண்டு இருக்கும் சாத்வியை. அவளும் அந்நேரம் குருவை பார்த்தவளாக, ஹாய் ஹேண்ட்ஸம் என சத்தமாக கையசைத்து அழைக்க சூர்யாவின் முறைப்பு பார்வை சட்டென அவள் பக்கம் திரும்பியது. அட, நம்ம சவி பாப்பா, என்ன கண்ணு தனியா உட்கார்ந்திருக்க, எங்க அந்த பயல? ரோஹந்தை கேட்டபடி அவளோடு சென்று திண்ணையில் அமர மூக்கு புடைத்து நின்ற சூர்யாவை கண்ட கதிர் மெலிதாக சிரித்து கொண்டான். அங்கிளுக்கு மந்த்லி மெடிசின்ஸ் வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான் என்றாள் சோகமாக. ஓஹோ, அதுக்கு எதுக்கு முகத்தை வாட்டமா வச்சிருக்கவ? அந்த பய இல்லாம அம்மனியால கொஞ்ச நேரம் கூட கடத்த முடியலையாக்கும். விளையாட்டாக கேட்ட குரு சூர்யாவை ஒரு கண்ணால் பார்த்தான். ஆனால் அவன் முகத்தில் இருந்துதான் எந்த தெளிவையும் கண்டறிய முடியவில்லையே. ஆமா ஹேண்ட்ஸம், இன்னைக்கு அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தேன், அது கேன்சல் ஆயிடுச்சுல, அதான் ஒரே ஃபீலிங். அட,
இம்புட்டு தானா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு போவேன்ல என்றதும் கண்ணில் மின்னல் வெட்டியவளாக, ஆமால, இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹேண்ட்ஸம், நான் போயிட்டு என் பேக்கை எடுத்துட்டு வரேன் என்றபடி பப்பியை கீழிறக்கி விட்டு உள்ளே ஓடியவளை கண்டு திரு திருவென முழித்து வைத்தான் குரு. அவள் சோகம் கலைக்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னான் தான் அழைத்து செல்வதாக. ஆனால் உடனே இப்படி முடிவெடுப்பாள் என்று கனவா கண்டான். தோப்பில் வேறு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது. இப்போது என்ன செய்வது என்ற யோசனையோடு சூர்யாவை பார்த்தான். சாத்வி பேசிய எதையும் காதில் வாங்காதவன் போல் கதிரிடம் அவன் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எரிமலை குழம்பே சிவப்பு நிறத்தில் கொதித்து கொண்டுதான் இருந்தது. இதோ சாத்வி ரெடி. ஹேண்ட்ஸம், அந்த அண்ணாவோட புல்லட்ல போலாமா? ரொம்ப நாளா அதுல போக எனக்கு ஆசை. கதிரின் புல்லட்டை காட்டி கேட்டிட சங்கடமான நிலையில் கதிரை பார்த்தான் குரு. அவன் சென்று விட்டால் மொத்த வேலையும் அவன் தலையில் தானே விடியும். பாவம், 2 நாட்களாக இருவருக்குமே ஓய்வு இல்லை. புயல் காற்றில் சீர்குலைந்த தோப்புகளை சீரமைக்கும் வேலையோடு நடவு வேலையும் சேர்ந்து கொண்டது. டே கதிரு என குரு வாய் திறக்கும் போதே தடுத்த கதிர், அந்த புள்ளதே புல்லட்ல போவ ஆசைப்படுதே, புறவு என்ன கேட்டுக்கிட்டு அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு நிதானமா வாடே, மற்றதெல்லாம் வந்து பேசிக்கலாம் என்ற கதிர் சட்டை பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்து கொடுக்க குரு வாங்கும் முன் தாவி சாத்வி வாங்கி கொண்டாள். ஹேய் ஜாலி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்ற உற்சாகத்துடன் புல்லட்டில் ஏறியவளை இருவரும் புரியாமல் பார்க்க சூர்யாவுக்கு அவள் செய்யும் அனைத்தையும் கண்டு எரிச்சலானது. ஹேண்ட்ஸம், என்ன அப்படி பாக்குறீங்க? வந்து பின்னாடி உட்காருங்க, நான் நல்லாவே புல்லட் ஓட்டுவேன். சோ பயம் வேணாம், தைரியமா வாங்க. டுடு டுடு என புல்லட் சத்தம் எழுப்ப விரித்துவிட்ட வெட்டிய கூந்தலை அழகாக சிலுப்பி விட்டு கொண்டாள். சாத்வியின் உருவத்திற்கும் அந்த புல்லட்டிற்கும் எங்கோ இருந்தது. நல்லா முருங்கக்கா சைஸ்ல இருந்துட்டு இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம்? வேகமா காத்தடிச்சா 2ஆ முறிஞ்சு உடஞ்சிடுவா போல, சரியான லூசு. வாய்க்குள் முடுங்கி கொண்ட சூர்யா தனது என்ஃபீல்டு பைக்கை யாரும் அறையாமல் தடவி கொண்டான். அவள் அமராத ஏக்கமோ. நம்பலாமா சமி பாப்பா? எங்கனையாவது கொண்டு போய் என்னைய மோதிர மாட்டியே? வேட்டியை இடுக்கிக் கொண்டு பீதியாக அவள் பெண்ணை அமர, அதெல்லாம் மோத மாட்டேன், 100% நம்பலாம், பயப்படாதீங்க ஹேண்ட்ஸம் என்றவள் சல்லென புல்லட்டை கிளப்ப, முருகா உன் புள்ளைய காப்பாத்துப்பா. தேகம் அதிர்ந்து அலறி கம்பியை இறுக பிடித்து கண்களை மூடிக்கொண்டான் குரு. ஏலே சூர்யா, நீ என்னடே அசையாம நின்னுப்புட்ட? வேலைக்கு நேரம் ஆகலையா உனக்கு? புழுதி பறக்க புல்லட் சென்ற திசையை வெறித்தவன் தோல் தட்டிய கதிரிடம், சரி மாமா, நான் கிளம்புறேன் என சொல்லிக்கொண்டு விழிப்புணர்வு நடக்கும் இடம் நோக்கி பயணம் செய்தவன் மனம் முழுக்க சாத்வியின் எண்ணங்கள் தான். சாத்விகா வளர்ந்த நாட்டுக்கும் தனக்கும் தன் வீட்டிற்கும் சற்றுமே சம்பந்தமே இல்லை. ஆனபோதும் தன் காதலுக்காக கிராமத்தில் தங்கி ரோகத்துடன் சேர்ந்து நிறைய கிறுக்குத்தனங்களை செய்யும் அவளின் இந்த வெகுளித்தனம் அவன் மனதை மெல்ல மெல்ல ஈர்த்தாலும் ஏதோ ஒன்று அவன் மனதை நெருடுகிறது. தலைமுறை தலைமுறையாக ஒற்றுமையோடு வாழும் தலை சிறந்த கூட்டு குடும்பமாக இருக்கும் தங்கள் குடும்பத்தில் அந்நிய ஒருத்தி உள்ளே வந்தால் எங்கே சிதைந்து சிதறிவிடுமோ என்ற பெருத்த பயம்தான் அவன் இதயத்தை ஆட்டி படைக்கிறது. அவன் எதிர்பார்த்து காத்திருந்ததோ அடக்க ஒடுக்கமான கிராமத்து பெண்ணை. ஆனால் வந்திருப்பதோ மேல்நாட்டு வர்க்கத்தில் சுதந்திரமாக வளர்ந்த துரு துரு சுட்டி பெண். அம்மா மற்றும் அன்னிகள் போல இவளும் தன் குடும்பத்துக்கு ஏற்றது போல் விட்டு கொடுத்து அன்பாக வாழ்வாளா என்பதில்தான் பெரிய சந்தேகம். என்றாலும் அடுக்கடுக்காக அவள் சொல்லும் பொய்கள், ஆண் நண்பர்களோடு நெருக்கமாக பழகும் விதம் எல்லாம் கோபத்தையே வரவழைக்கிறது. களைப்பாக வீட்டிற்கு வந்த கணவனை கரிசனமாக வரவேற்ற காயு வேகமாக ஓடி சென்று மோர் எடுத்து வந்து கதிருக்கு குடிக்க கொடுத்தாள். என்ன மாமா களைப்பா இருக்கீங்க? வேலை ஜாஸ்தியோ? அவன் நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளிகளை முந்தியால் ஒற்றி எடுத்த மனைவியின் அருகாமையில் களைப்பு தீர்ந்து புத்துணர்ச்சி பெற்றது உடலும் மனமும். களைப்புதான் லட்டு, ஆனா நீ தொட்டதும் களைப்பு எல்லாம் பறந்து போச்சு. குறும்பாக கண்ணடித்து அவள் இடை வளைத்து இழுக்க மலர் கொடியாய் வளைந்து அவன் மடியில் விழுந்தாள் காயு. இந்த குசும்பு தானே வேணாங்கிறது? 2 பிள்ளை பெத்தோ, இன்னும் ஐயாவுக்கு ஆசை குறையல. ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணனை காணல? கணவனின் செயலில் சினுங்கி வாசலை எட்டி பார்க்க,
அவன் முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான் லட்டு என்ற கதிர் குருவை வைத்து சாத்வி செய்த அலம்பலை சொன்னதும் சிரித்து கொண்டாள் காயு. நாங்க எல்லாரும் அவளோட பழகுனது வர நல்ல பொண்ணாதான் மாமா இருக்கா. பாவம், ரொம்ப தான் இந்த சூர்யா அவளை சுத்தல்ல விடுறான். என்ன ஒண்ணு, பொய் சொல்றதுலதே அவ மண்ணி. எதையோ எண்ணி அவள் சொல்ல, ஏன் சூர்யா வச்சு ஏடவிடமா ஏதாவது சொன்னால லட்டு? என்ன இருந்தாலும் போலீஸ் மூளை அல்லவா சட்டன வேலை செய்தது. அட ஆமா மாமா, சூர்யா பாக்குற இடத்துல எல்லாம் அவன் மேல பாயிறானா. ரோஹி விட்டு மாடி வழியா எகிரி குதிச்சு தினமும் அவ கூடதே தூங்குறானா. டவுனுக்கு போகும்போதெல்லாம் இவளுக்காக அவன் புது துணி வாங்கி வந்து தரானா. அந்த துணியை உடனே போட்டு காட்டுன்னு நொய்யின்னு அடம் பண்றானா. உதட்ட கிடைச்சு காயமாக்கிட்டானா. அப்படி இப்படின்னு அவ அளந்து விடுவா பாருங்க. நாங்களே ஒரு நிமிஷம் அவ சொல்றது எல்லாமே நெசந்தான நம்பி சூர்யா பையில நல்லா பிடிச்சு வஞ்சு போடுவோம். பிறகு அவன் சூட மடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா கெஞ்சுவான் பாருங்க. எங்களுக்கே பாவம் ஆகிடும். அப்பதான் அதெல்லாம் அந்த கேடியோட உட்டாளகடின்னு தெரியுமே. சாத்வி அடுக்கிய பொய்களை எல்லாம் கணவனிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்க மனைவியின் கூற்றில் தானும் சிரித்து கொண்ட கதிருக்கு சூர்யாவின் நிலையை விட சாத்வியோடு வசமாக மாட்டிக்கொண்டிருக்கும் குருவின் நிலைதான் தற்போது கவலைக்கிடமாக இருக்கும் என எண்ணி சிரித்து கொண்டான். என்ன மாமா தனியா சிரிச்சுக்கிறீங்க? எனக்கும் சொல்லுங்களேன். கெஞ்சி கொஞ்சி கேட்ட மனைவிக்கு அவள் மீதுள்ள காதல் தாபத்தை விலக்கி சொன்னவன் நாணத்தில் மூழ்கிய அவள் குங்கும முகமெங்கும் சூடான முத்தமிட்டு இதழில் பன்னீர் தீர்த்தம் பருகினான் கதிர். இங்கோ கதிரின் யூகம் மெய்யாகும் பொருட்டு குருவின் காதுகளுக்கு வாய் இருந்திருந்தால் பரிதாபமாக கத்தி கதறி இருக்கும். அப்புறம் சூர்யா என்ன பண்ணா தெரியுமா ஹான்சம்? குருவி படத்துல விஜய் திரிஷாவை கயிறு கட்டி தூக்கிட்டு போற மாதிரி என்னையும் சூர்யா தூக்கிட்டு வந்து இந்த மாலோட 5th ஃப்ளோர்ல நிறுத்தி, சாத்வி தங்கம், இது வரைக்கும் உன்னை திட்டி ஒதுக்கி வச்சதெல்லாம் தப்புதான்னு மன்னிச்சுடுன்னு சொல்லிக்கிட்டே பொத்துன்னு என் காலில் விழுந்துட்டான். நான்லாம் யாரு அவ்வளவு சீக்கிரத்துல அவனை மன்னிச்சிடுவேனா? சரிதான் போடான்னு சொல்லிட்டு அவன் விட்ட அதே கயிறுல தொங்கிக்கிட்டே சர்றன்னு கீழே குதிச்சு வீட்டுக்கு ஓடிட்டேன். ஷாப்பிங் வந்த இடத்தில் ஷாப்பிங் செய்தால் பரவாயில்லையே, பார்க்கும் இடத்தில் எல்லாம் திரைக்கதை வசனம் திரிப்பது இல்லாமல் நடித்தும் வேறு காட்டி பாவம் குருவை அலமல் செய்து விட்டாள் சாத்வி. அத்தியாயம் 26. மனதை அமைதிப்படுத்தும் இதமான நிலவொளியின் அடியில் கடல் அலைகள் ஒன்றன் மேல் ஒன்று எகிரி குதித்து துள்ளி துள்ளி விளையாடி அலைமோதி கொள்வதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஈரமான உப்பு காற்று இருவரின் உடலையும் குளுமையாக தழுவி செல்ல கடற்கரை மணலில் அமர்ந்து கணவன் தோளில் இதமாக சாய்ந்து கொண்டு கடல் அலைகளை ரசித்தவளின் கரம் ஆடவன் பெரிய கரத்துடன் கோர்த்து கொண்டது. மாமா, நீயும் நானும் மட்டும் நைட் டைம்ல நிலா வெளிச்சத்துல இந்த கடற்கரையில உட்காந்து இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு கையை கோத்து கடலை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? முகத்தில் விழுந்த முடிக்கற்றைகளை மற்றொரு கையால் காதோறும் ஒதுக்கி விட்டபடி இருட்டிய கடலில் வெள்ளியை தெளித்து விட்டதை போல் பிரகாசித்த அலைகளை ரசித்த பைரவி குளிரில் இன்னும் வெயிலனோடு நெருங்கி அமர சூட்டை கிளப்பியது ஆடவனுக்கு. ஆமா பாப்பா, ஊசி குத்துற குளிர்லையும் இப்படி கதகதப்பா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இம்புட்டரால வீணடிக்காம அடிக்கடி இங்கன உன்னைய கூட்டியாந்து எனக்குள்ள குதிக்கிற சூட்டை தனிச்சு வந்திருப்பேன். மனைவியின் நெருக்கத்தில் ஏக்க மூச்சுடன் இடையினை பற்றி மெல்ல கசக்கிய வேலனின் குரல் தலைந்து நிலா வெளிச்சத்தில் மனைவியின் ஜொலிக்கும் முகத்தை ரசித்து விழுங்கினான். சி போ வேளா, இங்க வந்து அதே நினைப்புதானா? கை முட்டியால் மெல்ல அவன் நெஞ்சை முட்டி நாணி சினுங்கியவளின் கொடியடை நசுங்கியது வறண்ட கரத்தினாள். இது மாதிரி ஒரு இடத்துல அழகு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு வேற எந்த நினைப்பில் அடி பேசுறது? ஆரம்பத்துல கூட கட்டுப்பாடா இருந்துபுட்டேன், இப்பவெல்லாம் கொஞ்சம் கூட முடியாது புள்ள. குனிந்து அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டவன் தடித்த எச்சில் அதரம் கொண்டு குட்டி குட்டி முத்தங்கள் வைக்க தேகம் செலிர்த்தாள் பைரவி. வேளா, வீட்டுக்கு போலாமா? கணவனின் உதடுப்பட்ட இடமெங்கும் அதீத குளிரில் நடுங்க பைரவியின் பூவிதழும் சேர்ந்தே நடுங்கியது. அதுக்குள்ளவா? இன்னும் கடல்ல கால் நனைக்கவே இல்லையே புள்ள. எம்புட்டு படத்துல பாத்துருங்க, ஆணும் பொண்ணும் கடல்ல நனைஞ்சு விளையாண்டு அதுல பல ரொமான்ஸ் அள்ளி வீசுறது. அது மாதிரி நமக்கும் இன்னைக்கு ரொமான்ஸ் நடக்கணும்னு தானே ஆசையா இங்கன கூட்டியாந்து எல்லாரும் போற வரைக்கும் காத்திருந்தது.
மணலில் இருந்தவளை அப்படியே தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கண்ணடிக்க ஆ என வாயை பிளந்தாள் பைரவி. அடப்பாவி, பார்க்க ஒண்ணுமே தெரியாத அம்மாஞ்சி போல இருந்துட்டு எப்படிலாம் கிரிமினலா யோசிக்கிற? இதுல உங்க அம்மா வேற சொல்லுது நான் தான் உன்னைய கெடுத்து குட்டிச்சுவர ஆக்கிட்டேன்னு. ஆனா எனக்கு தானே தெரியும் உன் கூறுகிட்ட புத்தியும் வீரமும் என்னன்னு. அவன் கழுத்தில் மாலையாக கோர்த்த கரம் பிடித்து செல்லமாக கன்னத்தில் அடித்து மீண்டும் மாலை கோர்த்தவள் கரடுமுரடு கன்னத்தோடு அவள் மென்கண்ணம் ஒட்டிக்கொள்ள இதமாக அவளை இறுக்கினான் தன்னோடு. இந்த கிரிமினல் புத்தி இன்னைக்கு டேத்தா வந்தது இல்லடி. நீ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து மனசுல உன்னை நினைச்சு பல ஆசைகளை வளர்த்து வச்சிருக்கேன். ஆ, என்னடா சொல்ற என்று பைரவி கணவனின் கூற்றில் வெளி விரித்தாள். நெசமானதேன் புள்ள, இதோட நீ சமைஞ்சு 17 வருஷம் ஆச்சு. எப்படி வருஷ கணக்கு சரியா இருக்கா? விஷமமாக புருவம் உயர்த்திய புருஷனை வியப்பாக பார்த்தவளுக்கே நினைவில் இல்லையே அவள் சமைந்த கணக்குகள் எல்லாம். ஆரம்பத்துல வெறும் பாவாடை சட்டையில ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு சலங்கு கொலுசாதர சுத்தி வந்த உன்னைய பார்த்து உன் குழந்தை பருவத்தை மட்டும் ரசிச்சவன் நீ சமைஞ்சதும் பாவாடை தாவணியில நீண்ட ஜடைய முன்னுக்கு போட்டு வளர்ந்த குமரியா ஓலை கொட்டகையில உட்காந்து இருக்கிறத ஒளிஞ்சு இருந்து பார்த்த போதுதே விவரமே புரிஞ்சது. நானும் வளர்ந்து ஒரு ஆம்பளைக்கே உண்டான பருவத்தை எட்டி இருக்கேன்னு. பா, சும்மா சொல்லக்கூடாது புள்ள. அப்போ நீ எம்புட்டு அழகா இருந்த தெரியுமா? இப்ப நினைச்சாலும் அதே 12 வயசு அழகு பதுமையா அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்க. இப்போ பைரவிக்கு 29 வயசு. அப்போ நீங்களே நினைச்சுக்கோங்க வேலனோடது எத்தனை வருஷ காதல்னு. கண்கள் முழுக்க காதலோடு வேலன் சொல்ல ஒவ்வொரு முறையும் தன்னவனின் காதலை அவன் வாயாலே கேட்கும் போதெல்லாம் உள்ள பூரித்து திக்கு முக்காடுவாள். பதில் பேச தெரியாது. அதே பூரிப்பு நிலையில்தான் தற்போதும் இருந்தாள் பைரவி. ஏன் மாமா, நானா அம்பிட்டு பிடிக்குமா உனக்கு? குளிர்காற்றில் தேகம் சிலிர்ப்பதை விட தன்னவனின் சூடான மூச்சு காற்றிலும் விழுங்கும் வேள்விழி பார்வையிலும் தொண்டைக்குழி நடுங்கி வார்த்தை வர மறுத்தது. பிடிக்கும் மாவா? என்ன புள்ள இப்படி கேட்டுப்புட்ட? மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பா முடிஞ்சதுல இருந்து உன்னை நினைச்சாலே உடம்பு முறுக்கும் புள்ள, மனசு குதுகலிக்கும். நீ என் கையில இருந்தா இப்படி என் மடியில தூக்கி வச்சு என்னென்னவோ பண்ண தோணும். திருட்டுத்தனமா படத்துல பார்த்த இங்கிலீஷ் முத்தமெல்லாம் உன் உதட்ட எச்சில் தெறிக்க கொடுத்து மூச்சு வாங்க நீ நிக்கிற அழக ரசிக்க அம்புட்டு ஆசையா இருக்கும். ஆனா நீதே என்னைய திரும்பி கூட பார்த்தது இல்லையே. பிறவு எப்படி என் மனசுல உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும். அப்பவே இந்த புத்திக்கு தோணும் உன் அழகுக்கும் படிப்புக்கும் வசதிக்கும் நானெல்லாம் ஏணி வச்சாலும் எட்ட மாட்டேன்னு. ஆனாலும் ஆசைப்பட்ட மனசுக்கு புரியாதே புள்ள. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு நீ வெளியூருக்கு போயிட்ட. பிறகு உன்னைய பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளும் எம்பிட்டு வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆசைகளை ஆர்வமாக சொல்லி தன் ஏக்கங்களை சோகம் இலையோடு சொன்ன வேலன் காதல் மின்னும் விழிகளோடு தன்னையே ஆவலாக பார்த்திருந்த மனைவியின் மஞ்சள் முகத்தை விரல் கொண்டு அழுந்த வருடினான். ஆனா படிப்பு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த பைரவியா இவனு என்னால நம்பவே முடியல புள்ள. நீளமா இருந்த முடிய வெட்டிப்புட்டு ஜீன்ஸ் மாடல் ட்ரெஸ்ன்னு வெள்ளைக்கார பிள்ளையாட்டம் ஆளே மாறி வந்தா பாரு. அப்படியே நான் அசந்து போயிட்டேன். ஆனா அது கொஞ்ச நாளைக்குதேன். ஏன் வேலா, அதுக்கப்புறம் நான் உன் கண்ணுக்கு அழகா தெரியலையா என்றால் அவசரமாக அவன் பதிலை எதிர்பார்க்கும் அவாவில். போ புள்ள, நீ எப்பவுமே அழகுறதினே. ஆனா நீ போடுற அந்த பாப்பா பாவாடையெல்லாம் பார்த்து அம்புட்டுக்கும் வரும் தெரியுமா? நான் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய இந்த வளவளப்பான கையே தொட தொப்புள் எல்லாத்தையும் கண்ட பயல்களோட கண்ணும் மேஞ்சு இருக்குமேனு நினைக்கும் போதெல்லாம் என் ரத்தம் கொதிச்சு போகும். சற்றே கோபம் ஒரு குடன் தாடை இறுகிய வேலனை சங்கடமாக கண்டாள் பைரவி. அது எனக்கு அப்போ கூச்சமெல்லாம் தெரியாது. வீட்லேயும் யாரு கேட்க மாட்டாங்களா, அதான் அப்படி. எப்படி அவனுக்கு புரிய வைப்பது என தெரியாமல் திணறலாக அவள் விளக்கம் சொல்ல வரும்போது பைரவியின் உதட்டின் மீது விரலை வைத்தான் வேலன். எந்த அளவுக்கு உன்னோட வளர்ந்த பருவத்தை பார்த்து அங்குலம் விடாம ரசிச்சேனோ அதே அளவுக்கு உன்னைய குழந்தை பருவத்துல பார்த்த அந்த குட்டி பாப்பாவா இன்னமும் ரசிச்சு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு உன் விளக்கம் எல்லாம் வேணாம் பாப்பா. கடைசி வரைக்கும் உன்னோட காதலை மட்டும் திகட்ட கொடு, அது போதும்.
தன்னவனின் ஜீவன் பறிக்கும் காதலில் மெய்யுருகி கண்ணீர் ததுவும் விழிகளோடு அழுத்தமாக அவன் இதழை கவ்வி குட்டி வாயில் அதக்கிக் கொண்டாள். எத்தனை நேரம் முத்த சண்டை நீண்டதோ! அவள் இதழை அவன் பற்றி மாறி மாறி உதட்டின் மீது முத்தப்போர் நடத்த இருவருக்குமே மூச்சு வாங்கியது முத்தக் களைப்பில். இனிமே எனக்கு மட்டும் அந்த குட்டி உடைகளை போட்டு கட்டுப்புள்ள, நானும் எதுவும் உன்னைய கேட்டுக்கிட மாட்டேன் குசுபாக கூறி அவள் இடைக்கில்ல கூச்சத்தில் துள்ளி இதழ் கடித்த பைரவி, ரொம்பதான் ஆசை, போடா காட்டு பையா. நாணி அவனது முறுக்கு மீசையை இழுத்துவிட்டு இறுக்கி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். நான் அவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேனே, அதையெல்லாம் எப்படி இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிற? ஏன் மாமா, உனக்கு என் மேல கோபமே வராதா? வேலனின் நெற்றி மீது தன் நெற்றி முட்டி தனங்கள் ஏறி இறங்க மூச்சு வாங்கியவளின் இதழ்கள் அவன் எச்சில் பட்டு மினுமினுப்பதை காண காண வெகுவாக அவன் ஆண்மையை தூண்டி துடிக்க வைத்தது. உன் மேல கோபமா? எனக்கே இது புரியாத புதிராவே இருக்கே. நீ என்ன பண்ணாலும் எனக்கு கோபமே வராது புள்ள. சிரித்து கொண்டே சொன்னவனை மெல்லமாக தோளில் அடித்து தானும் புன்னகை பூத்தாள் பைரவி. இன்னைக்கு இல்லை சரி, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் மேல அளவு கடந்த கோபம் வந்து என்னை மொத்தமா வெறுத்துட்டா என்ன பண்ணுவ வேலா? இந்த கேள்விக்கு ஆவலாக அவன் முகம் பார்க்க இனிமை மாறியது அவன் முகத்தில். நடக்கிறத பேசு பாப்பா, வா கொஞ்ச நேரம் கரையில் காலை நினச்சிட்டு வீட்டுக்கு புறப்படுவோம். இனிமே இங்கே நான் இருந்தா என்னால் சும்மா இருக்க முடியாதுடி. நலுங்கிய மாறாப்பில் அவனை ஏக்கத்தோடு எட்டி பார்த்த குட்டி முயலை கண்டு உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவனாக பைரவியை இடுப்போடு தூக்கி நடந்தான் கரையை நோக்கி. ஒருவேளை கோபம் வந்தா என்ன பண்ணுவ வேலா? ப்ளீஸ் சொல்லேன். மீண்டும் அதே கேள்வியை விடாது துளைத்து சேலை முந்தானை மணலில் பிறள அவள் கால்கள் இரண்டும் அவன் இடையோடு பின்னி சிறுமையாக அவன் மார்பில் தொங்கியவளை சிறு முறைப்புடன் குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்ட வேலன், அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரவே வராது என்றான் உறுதியாக. மீறி வந்துட்டா? இப்படி முத்தம் கொடுத்து நாளைக்கு எந்திரிச்சு நடக்க முடியாதபடி கதற கதற செஞ்சு விட வேண்டி. குனிந்து அவள் பலா இதழை வலிக்க வலிக்க கவ்வி கடித்த வேலன் அதீத உணர்ச்சி பெருக்கில் அதற்கு மேலும் பொறுமையின்றி அலையில் குதித்து பெண்ணவளை கரையில் புரட்டிவிட்டு தானும் அவளோடு புரண்டவன். அவன் அச்சாரமிட்ட ரகசிய இடங்களில் நிலா வெளிச்சம் தீண்டாமல் தன்னவளை கொள்ளையிட துவங்கிவிட்டான். உப்பு நீர் இருவரின் உடலையும் தொட்டு செல்ல ரம்மியமான இயற்கையின் அழகில் கடல் அலைகளின் கொஞ்சம் சத்தத்திற்கு இணையாக அவள் கொலுசொலியும் சினுங்கல் சத்தமும் இணைந்து ஆடவனின் தாபத்தை கூட்டி பித்தனாக்க பைரவியை திணறடித்து விட்டான் வேலன். வீட்டிற்கு செல்லவே மனமில்லாது முத்தமும் முனகளும் ஓயாது தங்களின் காதல் விளையாட்டை முடித்துக்கொண்டு ஈர உடல் வெடவெடக்க நள்ளிரவு தாண்டிதான் வீட்டிற்கே வந்தடைந்தனர் கணவன் மனைவி இருவரும். சத்தமின்றி கதவை திறந்து கொண்டு தங்கள் அறைக்குள் பதுங்கிய நொடி மீண்டும் இறுகிய அணைப்பில் அச்சு வெள்ளத்தை உதட்டில் கரைத்து கரையில் விட்ட இடத்தில் இருந்து மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிவிட்டனர். அத்தியாயம் 27. விடிய விடிய கும்மாளம் அடித்துவிட்டு விடிந்தது தெரியாமல் துயில் கொண்டிருந்த கணவன் மனைவி இருவருமே செண்பகத்தின் கத்தல் சத்தம் கேட்டுத்தான் மெல்ல கண் வெளித்தனர். என்ன வேளா இது? தினமும் இவங்களோட அக்கபோரா இருக்கு. சிரமப்பட்டு கண்களை கசக்கி திறந்த பைரவி ஸ்ரீரங்கன் போஸில் படுத்து தன்னையை குறுகுறுப்பாக பார்த்திருக்கும் கணவனின் நெஞ்சில் சினுகளாக குத்தி போர்வையில் மூழ்கினாள். வர வர நீ ஓவர போற வேளா, நைட்டெல்லாம் வெட்ட வெளியில கூத்தடிச்சது பத்தலையாக்கும். உதட்டை வளைத்த பைரவியின் கன்னங்கள் செம்மை பூசின. கட்டியவன் விழுங்கும் பார்வையில், எம்பிட்ட தரம் கூத்தடிச்சாலும் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் கொஞ்சமும் பத்தாது பாப்பா. அதுவும் தோலுரிச்ச பழமா உனைய பார்க்கும்போது எப்படி பத்தும்? புருவங்களை மேலேற்றி கிறக்க மொழி பேச, ஐயோ போவேலா, காலையிலே ஆரம்பிக்காத. வெளியே பாரு, போர்க்களம் தொடங்கியாச்சு. இதுக்கு மேல நம்ம வெளியே போகாம இருந்தா உங்க அம்மா வயிற்றுல தீ பிடிச்சுக்கும். சினுங்கி உதட்டை சொலித்தவள் நெருங்கி வந்த வேலனின் மார்பில் கை வைத்து தள்ள, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தீ பிடிக்கட்டும், நீ வா நாம கட்டி பிடிச்சுப்போம். மோக மொழியில் கூறி அவள் தள்ளிய வேகத்தில் பட்டன அந்த கரத்தை எடுத்து அவன் கழுத்தில் சுற்றி கொண்டவன் புயலாக போர்வையில் நுழைந்து தன் கட்டு மேனியில் அவள் பொன்மேனி இறுக்கி இதழை கவ்வ அகல விரிந்த பைரவியின் கண்கள் மெல்ல மெல்ல சுகத்தில் மூடியது. இது வீடா
இல்ல கூத்தடிக்கிற கூடமா? என் பொண்டாட்டிக்கு எல்லா வேலையும் தெரியும்னு பெருசா அன்னைக்கு பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கினானே பாரு, இன்னும் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்யல. அப்படி என்னத்தனே உள்ள வெட்டி முறிக்கிறாங்களோ. செண்பகத்தின் புலம்பல் ரயில் தண்டவாளம் போல நீண்டது. உள்ளே கணவன் மனைவி விளையாட்டை ஆற அமர விளையாடி முடித்துவிட்ட பின்னே அவளை விட்ட வேலன் மனைவியின் செல்லமான அடி உதைகளை இன்பமாக பெற்றுக்கொண்டு அவள் குளிக்க சென்றதும் இவன் 9 மணியைப் போல வெளியே வந்தவன் இடைவிடாது கத்திய செண்பகத்தை கண்டு பெருமூச்சு விட்டவன் கைமுஷ்டி இறுகியது. பைரவி உள்ள தூங்குறா. வீடுன்ற வீட்டுல நிம்மதியா தூங்கக்கூடாதா? தினமும் காத்தால எந்திரிச்சு சோத்த பொங்கி வச்சுட்டு வீட்டை முழுக்க தொடச்சு சுத்தம் செஞ்சு தானே வைக்கிறா. ஒரு நாள் அசந்து தூங்குனா உனக்கு என்னமா பிரச்சனை? எதுக்கு காலையில காதுகளிய கத்திக்கிட்டு இருக்க? இத்தனை நாளும் இல்லாத வேலனின் கடுப்பான பேச்சில் விகற்பமாக பார்த்தார். பொண்டாட்டி பக்கம் சாயலாம் வேலா, அதுக்காக உன்னைய மாதிரி முட்டாளா இருக்கக்கூடாது. எனக்கு என்னவோ நீ அவளை இம்புட்டு தூரம் தலையில தூக்கி வச்சு ஆடுறது எதுவும் சரியா படல. அவ ஒரு நஞ்சுன்னு தெரிய வர அன்னைக்கு நீதே மனசளவுல துவண்டு போவ. அதை நினைச்சாதே எனக்கு மனசெல்லாம் படபடப்பா வருது. கலக்கமாக சொன்ன செண்பகத்தை எரிச்சலாக பார்த்தான். போதுமா, சும்மா சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இம்புட்டு பெரிய வீட்டை கட்டி ஆளுக்கு ஒரு மூளையா கண்ணுல படாம கிடந்தோம். அவளை பத்தி குறை பேசலனா பொழுது போவாதா? சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நினை. அதை விட்டு போட்டு அவன் நஞ்சு விஷம்னு சொல்லி சொல்லி நீயே என் வாழ்க்கையை கெடுக்கிற. நஞ்சா மாறி நிக்காத. மனைவியை அப்படி சொன்னதும் கோபம் கொண்டு கடுமையாக உரைத்த வேலன் நேராக கிச்சன் சென்று அனைவருக்குமாய் காஃபி டீயை கலந்து ஒன்றை டீ டம்ளரை செண்பகத்தின் கையில் திணித்துவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டவனை வெறித்து பார்த்த செண்பகம் அந்த டீயை அப்படியே வைத்துவிட்டு அமர்ந்து விட்டார். உள்ளே குளிக்க தயாராகி தலையில் தண்ணீரை ஊற்றப்போன பைரவி வெளியே கேட்ட பேச்சு குரலில் செவியை கூர்த்தீட்டி கேட்டவளின் உதட்டில் மென்னகை பூத்தது. என் நிலையிலும் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத கணவன் மீது பொங்கி எழுந்த ஆசையோடு விறுவிறுவென தலைக்கு ஊற்றி குளித்துவிட்டு வெளியே வந்தவளின் தோற்றம் கண்டு கண்மொழி பிதுங்க அசந்து போனான் வேலன். நல்லா முடிய உருட்டி எப்படி பாக்குறான் பாரு. என்னவோ இன்னைக்குதான் எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரி. உதட்டுக்குள் முணுமுணுத்தபடி தரையில் பாத நீர் அச்சு வடிக்க மெல்ல நடந்து வந்து கண்ணாடி முன்பு நின்று தலையை துவட்டியவள், அச்சோ நமக்கே இப்படி பார்க்க ஷையா வருதே, பாவம் வேலன் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ மனதில் வெக்கமாக எண்ணி, போவோம் போவோம் நம்ம புருஷன் தானே என்று நக்கலோடு அங்கங்கள் கொழுங்க கரங்கள் உயர்த்தி தலையை துவட்டியவளின் தேக அமைப்பில் ஒவ்வொரு முறையும் அசந்து கிறங்காமல் என்ன செய்வான் அவன்? ஏ பாப்பா, என்னடி இது கோலம்? வளைந்த இடையில் லேசாக ஒட்டி இருந்த கொழுப்பு சதையை பற்றி பொங்கி நின்ற தங்க குடத்தில் முட்டு கொடுத்தவனின் செயலில் புது மாதிரியான கிறக்கம் கண்டாள் பைரவி. நீ தினமும் பாக்குறதே அதே கோலம்தான், புதுசா பாக்குற மாதிரி இங்க ஒன்னும் இல்லையே, அதான் அப்படியே வந்தேன். நமட்டு சிரிப்புடன் கேலியாக சொன்னாலும் தன்னவனின் கையசைவில் ஈரம் சொட்டும் உடல் தகித்து லேசான நடுக்கம் கண்டது என்னவோ உண்மைதான். எது பார்க்க ஒன்னும் புதுசா இல்லையா என்ற வேலன், கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சை கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்க சிமிலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். பெண்ணவளின் செவிமடலை உதட்டால் உரசி வர்ணனையாக பாடிட அவன் அன்பிலும் மோகத்திலும் சம அளவு மூழ்கி திக்கு முக்காடி போனாள் பைரவி. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக காதலை காட்டும் கணவன் மீது அதீத பிரியம் உண்டானது. செண்பகத்தின் புலம்பலை எல்லாம் கேட்க அங்கு யாருக்குமே நேரமில்லை. வயலுக்கு சென்று மாடாக உழைத்து வீட்டிற்கு வந்தாள் மனைவியோடு காதலாட்சி புரியவே நேரம் பஞ்சாக பறக்க அங்கு ஓய்வு கூட பயந்து ஓடி இருக்கும் இருவரது காதலை கண்டு அளவான பணவரவு என்றாலும் பக்குவமாக கையாண்டு அனுசரித்து சிறப்பாக குடும்பத்தை அவள் நடத்தி வந்தாலும் செண்பகம் அதனை ஒற்றுக்கொண்டாள். உலக சாதனை அதிசயம் ஆயிற்றே. எப்போ எப்போ என்று பைரவி மீது கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்த செண்பகம் ஒரு முடிவோடு வீட்டை விட்டு சென்றவர் மீண்டும் வருகையில் கையோடு துளசியையும் அழைத்து வந்திருப்பதைக் கண்டு பைரவியும் வேலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாலை வேலை விட்டு வீடு திரும்பிய சூர்யா
கூடத்தில் அனைவரும் கூடி சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை யோசனையாக கண்டபடி உள்ளே வந்தான். அம்மா, இதை பாரு, அதை விட இது ரொம்ப நல்லாவே இருக்குதுல்ல? ராதா ஒரு புறம், இல்லை இல்லை அத்தை, நான் செலக்ட் பண்ணினதுதே நல்லா இருக்கு, இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபுறம் ரதியும் வாக்குவாதத்தில் இருக்க அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும் எதை எடுப்பது எதை வைப்பது என்ற தீவிர யோசனையில் அதுவா இதுவா என பேசிக்கொண்டு இருப்பதை எல்லாம் கண்ட சூர்யாவின் 6ஆம் அறிவு தட்டி எழுப்பியது. என்ன நடக்குதுங்க என்றபடி பாட்டியின் அருகில் அமர்ந்தவனை யாரும் கண்டு கொள்வதாக தெரியவில்லை. பாட்டி, நீயாச்சும் சொல்லு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு படத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சற்றே வேக குரலில் கத்திட, உனக்கு தாண்டா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் அன்னை வானதி அசால்ட்டாக சொல்ல தலையில் இடி விழுந்த உணர்வில் மின்னல் வேகத்தில் எழுந்து கொண்டான் சூர்யா. அத்தியாயம் 28. உனக்கு தாண்டா பொண்ணு பார்க்குறோம். பாட்டி சொன்னதும் திகைத்து நின்ற சூர்யா, பாட்டி, இப்ப எனக்கு என்ன வயசாகி போச்சுன்னு ஆளாளுக்கு பொண்ணு பார்க்க உட்கார்ந்துருக்கீங்க? ஆதங்கமாக கேட்டவன் குமட்டி வீங்கியது பாட்டி குத்திய குத்தில். வயசாகலையாமே வயசு? உன் நாட்ட பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வரிசையா 2-3 பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா நீதே ஒருத்திய கூட நிமிந்து பார்க்க வக்கத்து கொடி செடிய கட்டிக்கிட்டு கிடக்க. நம்ம வீட்டு கடைசி வாரிசு நீ. உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்க இந்த கிழவிக்கு ஆசை இருக்காதா? அழுத்து கொண்ட பாட்டியை கண்கள் சுருக்கி முறைத்தான். உன் ஆசைக்கு நீ வேணா 2வது கல்யாணம் கட்டிக்கோ, எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை பாட்டி. திட்டவட்டமாக சொன்னவனை அங்கு யாரும் கண்டு கொள்ளவில்லை. எனக்கு 2வது கட்ட சொல்றான், முகரைய பாரு. முதல்ல நீ ஒத்த கல்யாணத்தை கட்டி காட்டுடா, ஏடுபட்ட பயலே. மீண்டும் அவன் கன்னத்தில் குத்திவிட்டு மணமகளின் புகைப்படங்களை பார்ப்பதில் பாட்டி பிஸியாகிவிட சூர்யாவின் முகம் கலவரமடைந்தது. இது என்னடா சோதனை? நமக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் அந்த சேட்டைக்காரிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? அவன் மனம் போன போக்கை எண்ணி திடுக்கிட்டவன், அந்த லூசு என்ன நினைச்சா நமக்கு என்ன? அவளும் தானே அந்த ரோகி பையில காதலிக்கிறதா சொல்லி என்னை வெறுப்பேத்துனா. அதனால நானும் அவளை வெறுப்பேத்தி இங்கிருந்து ஓட விடுறேன். எதிர்காலத்தின் சூட்சமம் அறியாமல் விளையாட்டாக தனக்குள் சபதம் போட்டு சென்றவனை விதி எக்காலம் விட்டு நகைத்தது. ரோஹந்த் வீட்டில் நேற்று இரவு வரை மழலையாக துள்ளி விளையாடி அனைவரிடமும் குறும்பு செய்து சிரித்து பேசிக் கொண்டிருந்த சாத்விகா உறங்க செல்லும் முன் ரோஹந்த் அவளோடு பேசி சென்ற பின்பு முற்றிலும் அமைதியாக மாறிவிட்டாள். போதாகுறையாக சற்று நேரம் முன் அவள் வீட்டிலிருந்து ஓர் அழைப்பு வந்ததும் அதனை எடுத்து பேசியவளின் பாழ்முகம் சிவந்து அழுகையில் துடித்த வண்ணம் தனது உடைமைகளை எல்லாம் அவசரமாக அடுக்கிக் கொண்டிருக்க அவளை தடுக்க முடியாத நிலையில் கவலையாக பார்த்தான் ரோஹந்த். சாத்விமா, இப்படி ஒரு நிலைய யாராலும் தாங்க முடியாதுதான். அதுக்காக பதட்டப்பட்டு அழுதா எதையும் நிதானமா யோசிச்சு செயல்பட முடியாது கண்ணு. அழுவாத. ஆறுதல் சொல்லி அவள் கண்ணீரை துடைத்துவிட்ட ரோகியின் தாயை வெடுக்கென கட்டிக்கொண்டு தன்னை நிதானிக்க முயற்சித்தாள் சாத்வி. என் டாடி எப்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஆண்டி. எந்த ஒரு வருத்தமான சூழ்நிலையிலையும் அவரு சோர்ந்து உட்கார்ந்து நாங்க யாருமே பார்த்ததே கிடையாது. அவருக்கு போய் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு என்னால நம்பவே முடியல ஆண்டி. குறும்பு குரல் மாறி குமரலாக வெளிவந்ததை உணர்ந்தவளுக்கும் வருத்தம்தான். வருத்தப்படாத கண்ணு, எல்லாம் சரியாயிடும். நீ போய் உன் அம்மா தம்பிக்கு ஆறுதலா இருந்துட்டு வா. நல்லபடியா உன் அப்பா பழிச்சு வந்து பழைய மாதிரி ஆரோக்கியமா இருப்பாரு. பக்கம் பக்கத்து ஊர்ல இருந்திருந்தா பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு நாங்களோ உங்க கூட துணைக்கு ஓடி வந்திருப்போம். ஆனா நீங்க இருக்கிறதோ வெளிநாடு. அங்கிட்டு எப்படி கண்ணு எங்களால வர முடியும்? இந்த ரோகி பையல கூட அனுப்பலாம்னு பார்த்தா அவனுக்கும் பாஸ்போர்ட் இல்ல. அவளை தனியை விட மனமின்றி கவலையாக உரைத்தார் அவன் அன்னை. அச்சோ, பரவாயில்ல ஆண்டி. நீங்க இத்தனை தூரம் உங்க வீட்டுல என்னை தங்க வச்சு உங்க பொண்ணு போல பார்த்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே நான் உங்க எல்லாரோட அன்புக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதோட இப்படி ஒரு சூழ்நிலையில உங்க ஆறுதலான பேச்சும் பரிவும் தான் என் மனசை கொஞ்சம் லேசாக்கி இருக்கு. இதுவே நான் யூஎஸ் போய் என் அம்மா அப்பாவை பார்க்குற வரைக்கும் என்னை திடமா வச்சிருக்கோம். நீங்க என்னை தனியா அனுப்புறதா நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் பத்திரமா போயிட்டு வரேன். கட்டாய புன்னகையுடன் அவரை பார்த்த சாத்வி தான் வந்த நோக்கத்தை அனைத்தையும் அப்படியே கைவிட்டு விட்டு காதலை மறந்த காரிகை மனம் முழுக்க வெறுமை படர்ந்து குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டு இருந்தாள்.
கபடமற்ற குறும்புடன் எப்போதும் துருதுருவென ஏதாவது வளவளத்துக் கொண்டே இருக்கும் சாத்வியின் சிறிய முகத்தில் கிஞ்சத்துக்கும் புன்னகை இல்லை. செக்கிங்கை முடித்துவிட்டு விமானத்திற்காக காத்திருந்தவள் பக்கத்தில் அமர்ந்து அவளையே பார்த்திருந்தான் ரோஹந்த். சாத்வி, மெல்ல அழைத்தவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவள். சாத்வி ப்ளீஸ், ஊருக்கு போற இந்த கடைசி நிமிஷத்துலயாவது என் கூட பழைய மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போயேன். கெஞ்சலாக கேட்டவனை நிர்மலமான முகத்துடன் நிமிர்ந்து பார்த்தவளாக, பழைய மாதிரி பேசுற அளவுக்கு என் மனநிலை சரியில்லை ரோஹந்த். தப்பு ஏன் மேலதான். சூர்யா என்ன பிடிக்கல, ஊரை விட்டு போன்னு சொன்னதும் நான் கிளம்பி இருந்திருக்கணும். அவனுக்கு பொசசிவ் உண்டு பண்ணி எப்படியாவது என்னை விரும்ப வச்சிடலாம்னு நப்பாசையில நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அயர்வாக சொன்ன சாத்வியின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாத தயக்கத்தில் தவித்தான். என்னை மன்னிச்சிடு சாத்வி. ஆரம்பத்தில் உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். ஆனால் நாள் ஆக ஆக என்னையே அறியாமல் என் மனசை உன்னை விரும்ப தொடங்கிடுச்சு. நீ சூர்யாவை தான் விரும்புகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பதிலுக்கு அவனும் உன்னை விரும்பி 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருந்தா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்காது சாத்வி. ஒவ்வொரு முறையும் சூர்யாவோட காதலை எதிர்பார்த்து ஏமாற்றத்தில் நீ தனிமையில் தவிக்கிறத எல்லாம் கண்ணெதிர பார்த்து உன்னோட காதலை நினைச்சு எனக்கு பிரமிப்பா இருந்தாலும் உன் சோர்ந்த முகத்தை பார்க்க என் மனசு பிசையும். அந்த சூர்யா ஒரு ரசனை கெட்டவன், துரதிருஷ்டசாலி. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம உதாசனப்படுத்திட்டு போறானா என்னால அப்படி விட்டு போக முடியல சாத்வி. திரும்பவும் உன் முகத்துல அளவில்லாத சந்தோஷத்தையும் பழைய குறும்புத்தனத்தையும் எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சேன். காதல் எல்லாருக்கும் கை கூடிடாது சாத்வி. ஏதாவது ஒரு வகையில தோல்வியை தழுவத்தான் செய்யும். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம நிம்மதியை தான் குலைஞ்சு போகும். காலப்போக்கில் உன்னோட மனசும் எனக்காக மாறும்னு நினைச்சுதான் என் மனசுல தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு என் காதலையும் உன்கிட்ட தெரியப்படுத்தினேன். நீ சம்மதம் சொன்னா சந்தோஷம், இல்லைனா யாருக்கும் சங்கடம் இல்லாம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு அப்படி ஒரு உணர்வு என் மேல இல்லைன்னு சொன்ன பிறகு உன்னை தொல்லை பண்ணாம விலகிட்டேன். இனிமேலும் தொந்தரவு பண்ண மாட்டேன் சாத்வி. ப்ளீஸ், என்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்காத. குரல் உடைந்து சொன்னவனுக்கும் ஒருதலை காதலின் வழியினை நன்கு உணர்த்தியது. நானாதான் உன்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு வந்தேன். அதுக்கு நீயும் உன்னால ஆன நிறைய உதவிகளை ஒரு நல்ல சோல்மேட்டா செஞ்சுட்ட. ஆனா நாள் போக்கில் உன் மனசு இப்படி மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரோஹி. அதுக்கு காரணமும் நான் தானே. ப்ளீஸ், நீ சங்கடப்படாத ரோஹி. எனக்கு நீ எப்பவுமே ஒரு குட் ஃப்ரெண்ட் தான். லேசான அணைப்புடன் புன்னகைத்தவள் ரோஹந்த் முகத்தில் தெரிந்த நிம்மதியை திருப்தியாக கண்டாள். உன் காதல் வேண்டாம் என்று முகத்தில் அறைவது போல் காயப்படுத்தினாள். அது எப்பேற்பட்ட மரண வேதனையை கொடுக்கும் என்று அவள் காதலினால் அனுபவித்தவள். அவளுக்கு உதவியாக கரம் கோர்த்து பாதுகாப்பாக நின்ற நண்பனின் மனதை காயப்படுத்த எண்ணுவாளா? பயப்படாம போயிட்டு வா சாத்வி, அங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரோஹந்த் கொடுத்த தைரியத்தை பெற்று அவனுக்கு கையசைத்து விட்டு விமானம் ஏறிய சாத்விகா தனது இருக்கையில் அமர்ந்ததும் வெளிவர துடித்த கண்ணீரை அடக்க முயன்று இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்ட சிறிது நிமிடங்களில் விண்ணில் பறந்தாள். கடைசி வரை கடை கண்ணால் கூட காணாத காதலித்தவனின் உதாசீனம் அவளின் மெல்லிய மனதை ரணம் உண்டு செய்தாலும் தகப்பனுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது என்றதும் இனியும் கிடைக்காத காதலுக்கு ஏங்கி தேவையற்று அவ்வூரில் காத்து கிடப்பது சுத்த முட்டாள்தனம் என்றெண்ணி நிரந்தரமாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். இங்கோ சாத்விகா நாட்டை விட்டே சென்றது தெரியாமல் வீட்டில் பார்த்த பெண்ணுடன் பரிசம் போடும் அளவிற்கு நிலைமை சிக்கலானது. எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சூர்யா ஊராக சென்று மண்வளத்தின் ஆராய்ச்சியினை மேற்கொண்டு இருந்தான். வாயிற்கதவை திறந்ததும் செண்பகத்தின் அருகில் தலை குனிந்து நின்ற துளசியை கணவன் மனைவி இருவரும் கண்கள் சுருக்கி பார்த்தனர். அம்மா, என்ன துளசி மட்டும் தனியா வந்திருக்கு? எங்க ஐத்த மாமா வரல? தெருவை எட்டி பார்த்து யோசனையாக கேட்ட வேலனை அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தாள் துளசி. முன்பு பார்த்ததை விட மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழும் தாம்பத்திய உறவினால் முகத்திலும் உடல் அமைப்பிலும் மேலும் வசீகரம் கூடி கட்டழகனாக திகழ்ந்த வேலனை தவறவிட்டு விட்டோமே என்ற ஏக்கம் அவள் கண்களில் டன் கணக்கில் வழிந்தோடியதை சரியாக கண்டு கொண்ட பைரவியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து சிதறியது. இவ அப்பனுக்கு மேலுக்கு முடியலன்னு ராக்காயி அவரை டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வச்சிருக்கா. வீட்டுல பொட்ட புள்ள தனியா இருக்குன்னு தெரிஞ்சதும் அப்படியே உற்ற முடியுமா? அதே போய் கையோட கூட்டியாந்துட்டேன் என்ற செண்பகம்
அம்மாடி துளசி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. பரிவுடன் அவளை உள்ளழைத்து அமர சொல்லி குடிக்க மோரை கொடுத்தார். அம்மா, குணசேகர மாமாவுக்கு என்னாச்சு? பதறி கேட்ட வேலனிடம் எப்படி சொல்வது? ராக்காயிடம் சண்டையிட்டு விடாப்பிடியாக துளசியை இழுத்து வந்த கதையை. ஓ, உனக்கு அவையில பத்தி எல்லாம் விசாரிக்க நேரம் இருக்கா என்ன? உன் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் உன் கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சேனே. உனக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் கேட்டு நச்சரிக்காம போய் உன் ஜோலிய பாரு வேளா. பைரவியை நடுவில் இழுத்துவிட்டு தான் செய்த குற்றத்தை லாவகமாக மூடி மறைத்த செண்பகம் துளசியிடம் பேச்சை மாற்றினார். துளசி கண்ணே, இது உன் வீடு மாறி நினைச்சு. மாறி என்ன மாறி? உன் வீடுதேன். இங்கன நீயே உன் இஷ்டம் போல இரு. படிச்சதை செய்யி, பிடிச்சதை செய்யி, யாரும் உன்னைய எதுவும் கேட்க மாட்டாத. அப்படி யாராவது ஏதாவது சொன்னா ஐத்த என்கிட்ட சொல்லு. கேட்கறவங்க வாய நாளாக்கி புடுதே. பைரவியை முறைப்பாக பார்த்தபடி உடல் மொழியினால் கூட அவளை கரித்து கொட்டி சைகை செய்ய வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டு அறைக்கு சென்று விட்டாள் பைரவி. போகும் முன் தன் கணவனையும் கையோடு இழுத்து சென்ற பைரவி உண்ணும் பார்வையால் அவனை விழுங்கிக் கொண்டிருந்த துளசியை முறைத்துவிட்டே சென்றாள். என்ன அத்தை இதெல்லாம்? மாமா அவளோட சந்தோஷமா வாழறத பார்க்கதே எங்க அம்மா கிட்ட அம்புட்டு சண்டையை போட்டு என்னைய கூட்டாந்தியா? சீற்றம் பொங்க கேட்டவளின் கண்கள் கரித்து கொண்டு வந்தது. தன் கண் முன்னே தன் மாமனை அவள் உரிமையாக இழுத்து சென்றதை கண்டதும், அவ கிடக்கா கேரகம் பிடிச்சவ, உனக்கு துணையா ஐத்த நான் இருக்கேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. எப்பாடு பட்டாவது அந்த அடங்கா பிடாரிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டு போட்டு உன்னைய இந்த வீட்டோட மகாராணியாக்கி வேலனுக்கு ராணியாக்குறேன். தீர்க்கமாக சொன்ன செண்பகத்தின் பேச்சினை முழு மூச்சாக நம்பிய துளசி எப்படியாவது வேலனை மணந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு பைரவிக்கு எதிராக தீவிர திட்டம் வகுத்து அவர்களின் எதிர் அறையில் புகுந்து கொண்டாள். இங்கோ செண்பகம் அடாவடியாக வீட்டிற்குள் நுழைந்து ஏதேதோ பேசி பெரிதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மகளை கையோடு இழுத்து சென்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும் சூழ்நிலை புரியாமல் துளசியும் அவள் அத்தையின் கைப்பிடித்து கொண்டு பெற்றவர்களை திரும்பி பாராமல் சென்றதை எண்ணி கலவரம் கொண்டது தாயுள்ளம். ஒரு காலத்தில் வேலனுக்கும் உனக்கும் தான் திருமணம் என்று துளசியின் மனதில் தீராத ஆசையை வளர்த்தது ராக்காயியாக இருந்தாலும் வேலன் முழுமனதாக காதல் வயப்பட்டிருப்பது அவன் மனைவியான பைரவியிடம்தான் என்று தெளிவாக உணர்ந்த பின்பு மகளின் எதிர்காலம் கருதி வீட்டிற்கு அழைத்து வந்த நாளில் இருந்து துளசியின் மனதை மாற்ற ஏதேதோ சொல்லி பார்த்து விட்டார். ஆனால் எந்த பலனும் இன்றி ஜடம் போல் சுற்றி வந்த துளசியை எண்ணி ஒவ்வொரு நாளும் பரிதவித்து போன ராக்கு அவளை எப்படியாவது தேற்றி வேறு நல்ல இடத்தில் மணமுடித்து வைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் பல வரன்களையும் பார்க்க தொடங்கியாயிற்று. விடிந்தால் அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரும் நேரத்தில் விஷயம் கசிந்து செண்பகம் உள் புகுந்து குட்டையை குழப்பி மீனையும் பிடித்து சென்று விட்டார். ராக்கு, அதான் துளசி செண்பகத்தோட போயிடுச்சே. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்களுக்காக மிச்சர் வாங்கி வச்சது வீணா நமுத்துப்படும், எடுத்து தின்னுக்கவா? வாங்கி வர சொன்னதில் இருந்தே மிச்சர் மீது மோகத்தில் இருந்த குணசேகரனின் மண்டையை ஆத்திரமாக புலந்திருந்தார் ராக்கு. ஏய்யா, எம்புட்டு ஏத்த உனக்கு? இங்கன என் மக வாழ்க்கை வீணா போற நிலைமையில தவிச்சு போய் உக்காந்து கிடக்க. உனக்கு என்னடானா மிச்சர் நமுத்து போற கவலைதே பெருசா கிடக்கா? மறுவாதியா என் கண்ணில் படாம எந்திரிச்சு போயா. பத்ரகாளி அவதாரத்தில் காலை தூக்க அத்தனை உயிர் பயத்திலும் ஆள் மிக்சரோடு எஸ்கேப் ஆகிவிட்டார். பாப்பா, என்னடி இது? முகத்தை உருண்டு வச்சு உக்காந்துருக்க. ஏதாவது பேசினா தானே மாமாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய வரும். அவள் தாடை நிமிர்த்தி கொஞ்சம் மொழி பேசிய கணவனை முறைப்பாக பார்த்தாள். ஆமா, பெரிய மாமா. ஏன் உனக்கு தெரியாதா? இப்ப எதுக்கு உங்க அம்மா அந்த கரகாட்டக்காரியை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க? மூக்கு நுனி சிவந்து கோபத்தில் கத்திய மனைவியை அம்பர் விழிகளால் கொத்தி தின்று அவள் தேகம் நெளிய வைத்தான் கட்டு தேகக்காரன். இந்த ஆளை மயக்கிற பார்வையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் இப்போ கோபத்துல இருக்க வேளா. ஒழுங்கா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் வெளி பார்த்தாலே சொக்கி போகும் மாயத்தை உணர்ந்து திடமாக தன்னை காட்ட முயற்சித்தாலும் மெல்ல மெல்ல அவன் தொடுகையில் கரையும் உடற்கூற்றை என்ன செய்து அடக்குவது? அம்மா திடீர்னு ஏன் துளசியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியல பாப்பா. ஆனா மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னது நெசமில்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். வேலன் உறுதியாக சொன்னதும் எப்படி வேணா என்றால் ஆர்வமாக. நேத்திக்குனே ஐத்த எனக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு துளசியை பொண்ணு பார்க்க வரதா சொல்லி
உன்னையும் கூட்டி வர சொல்லுச்சு. அப்போ கூட அங்கே எல்லாரும் சௌக்கியமாயித்தன்னு நாங்கள் விசாரிச்ச போது எங்களுக்கு என்ன வேலா, இங்கே எல்லாருமே சௌக்கியமாக தான் இருக்கோம்னு தெளிவாக சொல்லிட்டுதேன் ஃபோனையே வச்சுது. ஆனால் அம்மா எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் துளசியை இந்த நேரம் போய் இங்கே கூட்டியாந்து வச்சிருக்குனதே ஒன்றுமே புரியலை. யோசனையாக தாடை தடவிய கணவன் தலையில் ஆத்திரம் தீர நங்கு நங்கு என்று கொட்டி தீர்த்து விட்டாள் பைரவி. ஆ, ஏண்டி குற்ற? வழியில் பாவமாக தலையை தேய்த்து கொண்டவனை மூச்சு வாங்க முறைத்து, யோ, உனக்கு நெசமாவே புரியலையா? அந்த துளசி இன்னும் உன்னையத்தான் மனசுல நினைச்சு இங்க வந்திருக்கா. அவளுக்கு துணையா உங்க அம்மாவும் ஜங்கு ஜங்குன்னு ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? பைரவியின் புலம்பல் கூற்றில் புருவம் நெளித்த வேலனுக்கும் அது புரியாமல் இருக்குமா? துளசி வந்த சிறிது நேரத்திற்கு பிறகுதான் ராக்கு போன் போட்டு செண்பகம் அங்கு வந்தது முதல் துளசியை கூட்டி சென்றது வரை எதற்காக என்று அனைத்தையும் பிட்டு பிட்டு வைத்திருந்தார். ஒரு புறம் துளசியின் எதிர்காலம் தன் மீதுள்ள ஆசையால் கருகிவிடக் கூடாது என்ற பதட்டம் இருந்தாலும், தான் திருமணமானவன் என்று தெரிந்தும் அதே முடிவில் இருப்பவளை எண்ணி கோபம் கொண்டவனுக்கு அவளுக்கு தூபம் போட்டு இத்தனை தூரம் அவள் உறுதியை கலைக்க விடாமல் செய்யும் தன் தாயை என்ன சொல்லி திருத்துவது என்ற கடுமையும் உள்ளூர பரவியது. துளசியின் நோக்கம் தெரிந்ததும் நாளு திட்டு திட்டி வீட்டை விட்டு துரத்திவிட ஒரு நிமிடம் ஆகி இருக்காது. ஆனால் வயது வந்த பெண் தான் சிறிது அவள் மனம் நோகும்படி பேசினாலும் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவள் எதிர்காலம் பாதிக்கப்படும் அல்லது வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற எண்ணத்தில்தான் அமைதியாக இருக்கிறான். துளசி வந்த நோக்கத்திற்கான முழு விபரத்தையும் பைரவியிடம் சொன்னால் இப்போதே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க தொடங்கி விடுவாள். பிறகு அவளை சமாளிப்பதே பெரும் போராட்டமாகி விடுமே என்ற அச்சத்தில் அவன் மனைவியிடம் உள்ளதை சொல்லாமல் தற்காலிகமாக மறைத்திருக்க பைரவியோ அவனை விடுவதா இல்லை. 2 நாள் தான் அவகாசம் வேலா. ஒழுங்கா அந்த கரகாட்டக்காரிய அவ அம்மா வீட்டுக்கு பெட்டியை கட்ட சொல்லிடு. ஆளும் அவ பார்வையும் அப்படியே பத்துக்கிட்டு வருது. கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச கனகான நினப்பு. தாவணி கற்றா பாரு, ஆரஞ்சு கலர் ஜிங்குச்சான்னு. ஏன் வேற கலரே கிடைக்கலையா அவளுக்கு? எரிச்சலாக கத்திக்கொண்டிருக்க, அது எப்படி பாப்பா, எனக்கு தெரியும் என்றான் அப்பாவியாக. போய் அவகிட்டயே போய் கேட்டு வாயேன். மூஞ்சிய பாரு, திருட்டு ராஸ்கல். இருக்கிற கோவத்துக்கு உன் மண்டையை தான் முதல்ல உடைக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா, தடியா. புருஷனுக்கு பங்கு போட ஒருத்தி வந்துவிட்டாள் என்றதும் எங்கிருந்தோ பறந்து வந்து ஒட்டிக்கொண்ட கோபத்தை மொத்தமும் கட்டியவன் தலையில் இறக்கிவிட்டு அவள் சோர்ந்து கண்ணுறங்க, இந்த சொரணை கிட்ட ராசாவோ மொத்த திட்டையும் கிரீடம் போல் வாங்கி கொண்டு மனைவி உறங்கும் அழகினை வைத்த கண் வாங்காமல் ரசித்திருந்தான்.